வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எள்ளு மிட்டாய், அதாவது எள்ளு பருப்பின்னு சொல்லலாம். அந்த எள்ளு பருப்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வெறும் 2 பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெள்ளை கலர் எள்ளு தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு லைட் ப்ரௌன் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற எள்ளை அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள். அவ்வளோதான், எல்லா எள்ளும் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இந்த கலர் வந்தால் போதும், லைட் ப்ரௌன் கலரு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை எடுத்த அதே கப்பில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கரைச்சி அந்த அழுக்கெல்லாம் இருக்குள்ள அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம். எடுத்து இப்போ வந்து இது ஒரு வானலில் மாற்றி இது நல்லா இப்போ நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு கெட்டி பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது அந்த கெட்டிப்பதம் எந்த அளவுன்னு நான் சொல்கிறேன். அது அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வெள்ளம் நல்லா பொங்கி வருது. இன்னும் நல்லா பொங்கி நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த வெள்ளம் கொதிக்கிறதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து கரையாமல் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் கரையுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்படி எடுத்தால் நம்மளுக்கு வந்து எடுக்க வரணும். இது எடுக்க வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியில் விடுவோம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எடுக்க வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ரொம்ப கொலகொலப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். நல்லா இது வந்து கையில் எடுக்கும்போது இப்படி உடையணும். ஆனால் இது வந்து அமுங்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்னு. இப்படி போடும்போது நம்மளுக்கு சத்தம் கேட்கணும். இதை வந்து இப்படி நம்ம உடைச்சா உடையணும். உடையதா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ வந்து எள்ளை ஆட் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை இதில் ஆட் பண்ணிடலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவு நடக்கல எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வு சிம்லேயே இருக்கணும். நல்லா இப்படி கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா வெள்ளைப்பாவோட நம்ம எள்ளு நடக்கல எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிளறி விடுங்க. தான் நம்மளோட எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் பொட்டுக்களை கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து உருண்டை பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவி இந்த மாதிரி நம்ம வந்து எள்ளு மிட்டாய் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த வந்து சப்பாத்தி கட்டில் நல்லா நெய் தடவி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எள்ளு உருண்டையும் பண்ணலாம். எள்ளு உருண்டை எப்படி அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது சூடாக இருக்கும்போதே நல்லா இப்படி வெட்டி விட்ருங்க. கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா ஆறி போச்சுன்னா கட் பண்ண முடியாது. இது கட் பண்ணி விட்டுட்டு
நல்லா ஆற விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஹீட்டாக இருக்கும்போதே கட் பண்ணி விடணும், அப்போ தான் கட் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் கத்தியில் வந்து நெய் தடவி கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறணுன்னே தான் நம்மளுக்கு பீஸ் வரும். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா கையில் நல்லா நெய் தடவி இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பண்ணிடணும், அப்போ தான் உருண்டை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நெய் தடவி கையில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தி நல்லா உருண்டை பண்ணுங்கள். ஆறிடுச்சு. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எடுத்தால் நல்லா எடுக்க வரணும். நல்லா சூப்பராக உடையுது பாருங்கள். நம்மளோட எள்ளு மிட்டாய் சூப்பராக எள்ளு பருப்பின்னு சொல்லலாம், உருண்டை பண்ணால் எள்ளு உருண்டைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் இதே பொசிஷன் தான். பாருங்கள், நம்ம மீதி இருக்கிறத இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தி எள்ளு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக எள்ளு வெல்லம் 2 பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.